அரசியலை கற்போம். இறுதி கேள்வி கார்த்திக். தருமபுரி மாவட்டம் சாகிப் சோ கார்த்திக் ஆகிய எமக்கு இந்த அரங்கிலே வாய்ப்பு வழங்கிய பேபேக் டு த சொசைட்டி அமைப்பினருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தலைவர் அவர்களிடத்தில் நான் 2 கேள்விகளை முன்வைக்க விரும்புகிறேன். ஒன்று, அரசியலில் படித்த இளைஞர்களின் பங்களிப்பு குறைவாக இருப்பதற்கு காரணம் அரசியலை விரும்பாத இளைஞர்களா அல்லது அரசியல் கட்சிகளின் அணுகுமுறையா? இரண்டாவது கேள்வி, இந்த அரங்கம் மட்டுமல்ல. முதல் கேள்வியை கொஞ்சம் மைக்க தள்ளி வச்சு. அரசியலில் படித்த இளைஞர்களின் பங்களிப்பு குறைவாக இருப்பதற்கு காரணம் அரசியலை விரும்பாத இளைஞர்களா அல்லது அரசியல் கட்சிகளின் அணுகுமுறையா? இரண்டாவது கேள்வி, நான் பெரிதும் மதிக்கக்கூடிய எமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு முதல்வர் வேட்பாளராக நாங்கள் வாக்களிக்கும் காலம் எப்போது கழியும்? ரெண்டாவது கேள்விக்கு நீ தான் பதில் சொல்லணும், நான் சொல்ல முடியாது. நீங்கள் தான் சொல்ல வேண்டும், மக்கள் தான் சொல்ல வேண்டும். முதல் கேள்வி, படித்தவர்கள் அரசியலில் ஈடுபடுவது குறைவாக இருப்பதற்கு படித்த இளைஞர்களின் அணுகுமுறையா அல்லது அரசியல் கட்சிகளின் அணுகுமுறையா என்ற கேள்வியை நீங்கள் எழுப்பியது சரிதான். படித்த இளைஞர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு யாரும் சொல்லலை. ஆனால் வேலை வாய்ப்புக்கு போகணும், அரசியலில் போனால் அரசு வேலை கிடைக்காது, குடும்பத்தை பார்க்கணும், வாழ்க்கையில் செட்டில் ஆகணும், அமைதியாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அதனால் அரசியலை வேடிக்கையாக பார்க்குறாங்க. ஆனால் கடந்த காலங்களில் அரசியலை பற்றி ஒரு மதிப்பீடு இருக்குது. என்ன மதிப்பீடுன்னா, அரசியலில் இருக்கிறவங்க எல்லாமே மக்களுக்கு எதிரானவர்கள், அவங்க முறைகேடாக அதிகாரத்தை கைப்பற்றுவார்கள் அல்லது முறைகேடாக சொத்துக்களை சேர்ப்பார்கள் அல்லது ஊழல் செய்வார்கள், லஞ்சம் வாங்குவார்கள். இப்படி ஒரு கருத்துருவாக்கம் உலகம் முழுவதும் உள்ளது. அயோக்கியர்களின் கடைசி புகலிடம்தான் அரசியல் அப்படின்னு ஒரு ப்ராவர்பு இருக்கு. அரசியலை பற்றி அப்படி ஒரு மதிப்பீடு இருக்கிற காரணத்தினால் பல பேர் அரசியலுக்கு அடியெடுத்து வைக்க தயங்குகிறார்கள். ஆட்சி அதிகாரத்திற்கு போக வேண்டும், அதிகாரிகளாக வர வேண்டும், அரசு ஊழியர்களாக வர வேண்டும், அரசு பணிகளுக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அரசியலில் அடியெடுத்து வைக்க தயங்குகிறார்கள். ஆகவே அரசியல் கட்சிகளின் அணுகுமுறையால் இவர்கள் விலகி நிற்கிறார்கள் என்றும் நாம் அறுதியிட்டு சொல்ல முடியாது. அல்லது அரசு வேலைவாய்ப்புக்காகத்தான் இவர்கள் விலகி நிற்கிறார்கள் என்றும் நாம் அழுத்தி சொல்ல முடியாது. இது ஒவ்வொரு தனிநபரின் விருப்பத்தை பொறுத்தது, விழிப்புணர்வை பொறுத்தது. தொண்டு செய்யும் தொண்டு உள்ளம் பெற்ற யாரும் அரசியலுக்கு வர முடியும். சர்வீஸ் மைண்ட் செட் என்பது முக்கியமானது. இப்போ அரசியலுக்கு வரக்கூடியவங்கள்ட்ட சர்வீஸ் மைண்ட் செட்டுங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது. பொது வாழ்க்கைக்கு போனால் தூங்குகிற நேரம் குறைக்கணும். பொது வாழ்க்கைக்கு போனால் குடும்பம், சொந்த பந்தம் அப்படிங்கிற எல்லைகளை தாண்டி எல்லோரையும் நேசிக்கணும், அந்த எண்ணம் இருக்கணும். ஆகவே இந்த தொண்டுள்ளம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த உணர்வு இருந்தால் அரசியலில் தீவிரமாக ஈடுபட முடியும், பொது வாழ்க்கையில் வெற்றிகரமாக இயங்க முடியும். படித்த இளைஞர்கள் பல பேர் அரசு பணிகளை முடித்த பிறகு அரசியலுக்கு வருகிறார்கள். நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் பல பேர் இப்போ ரிசைன் பண்ணிட்டு கூட வராங்க.
தமிழ்நாட்டிலே இப்படி பல பேரை நம்ம பார்க்குறோம். இப்போ படித்தவர்கள் அரசியலுக்கு வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது. மாணவர்கள் அரசியலில் பங்கேற்கவே கூடாது என்ற வரையறை ஏதும் இல்லை. மாணவ பருவத்திலேயே அரசியலில் ஈடுபட முடியும், அரசியலை கற்றுக்கொள்ள முடியும், அரசியலை புரிந்து கொள்ள முடியும், அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும், அவசியமானது. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, தொண்டுள்ளம் என்பது முக்கியமானது. இதுதான் கண்டிஷன். மக்களுக்கு தொண்டு செய்வதற்காகத்தான் நான் பொது வாழ்க்கைக்கு வருகிறேன் அப்படிங்கிற புரிதலோடு படித்தவர்கள் பொது வாழ்க்கைக்கு வந்தால் அது நல்ல மாற்றத்தை கொடுக்கும், புரட்சிகரமான மாற்றத்தை உருவாக்கும். அனைவருக்கும் வணக்கம். தலைவருக்கு நன்றி. அப்புறம் இரண்டாவதாக நான் கேட்ட கேள்விக்கு தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காரு, அதுக்கு பதில் நீங்கள் தான் சொல்லணும் என்று சொல்லி. தலைவருடைய ஒரே ஒரு வார்த்தை, எனது உயிரினும் உயிரான விடுதலை சிறுத்தைகளே என்கின்ற வார்த்தைக்கு மட்டும் அடிபணிந்து 350 கிலோமீட்டர் பயணம் செய்து 60 பேர் தருமபுரியிலேயே இருந்து வந்திருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக நாங்கள் சொல்ல விரும்புவது என்னவென்றால், இந்த இளைஞர்கள் மட்டுமல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, கேரளாவில் இல்லை, இந்தியாவில் இருக்கும் அதிகப்படியான மக்கள் உங்களுடைய தமிழக வேட்பாளராக அறிவிப்பதற்கு காத்து கொண்டு இருக்கிறோம் என்பதனை இந்த அரங்கிலே சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த தலைமைக்கும் பேபேக் டு த சொசைட்டி அவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. என்ன வேட்பாளர்னு சொல்லி தமிழக வேட்பாளர் சொன்னீங்க, என்ன வேட்பாளர்? தமிழக முதல்வர் வேட்பாளர். அடுத்த 2031 இது சாத்தியமாகும் என்கின்ற கனவோடு இந்த மாணவர்கள் அனைவரும் வந்திருக்கிறோம் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர்களுடன் நாடாளுமன்றத்திற்கு வேட்பாளர் உண்டு, சட்டமன்றத்திற்கு வேட்பாளர் உண்டு, முதலமைச்சருக்கு வேட்பாளர் என்கிற வரையறை இல்லை. அது மக்களுடைய நம்பிக்கையில் இருக்கிறது, மக்களுடைய ஆதரவில் இருக்கிறது. அந்த நம்பிக்கையை நாம் பெறுகிற போது தமிழ்நாட்டு மக்கள் நம்மை ஏற்பார்கள். உங்களுடைய ஆசை அதுவாகத்தான் இருக்கும். வாழ்த்துக்கள். நன்றி.